இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், சிட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் பணத்தை கொடுத்து இவர்கள் இழக்கிறார்கள். அப்போ 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதி 6ஆம் இடத்தில் போய் நீசம் அடைவதனால் சில நேரங்களில் கணவனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் காசை கூட எடுத்து ஒரு ரொட்டேஷனில் விடுறது, ஒரு சிட்டில் போடுறது, அதுக்கு பிறகு வாங்கினவர் காணாமல் போவது, அந்த சிட்டு நடத்தக்கூடிய நபர்கள் காணாமல் போவது, இந்த ஒரு விஷயம் தெரிந்து இதனால் திருமணத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்பது ஏற்படுவது, இந்த ஒரு விஷயத்துக்காக வம்பு வழக்கு. ஏன்னா 5ஆம் இடம்தான் நிவர்த்தி ஸ்தானம். 5ஆம் இடத்தில் சனி என்ற கிரகம் உச்சமடைகிறது. அப்போது தராசு சின்னத்தையும் நீதி தேவதையையும் குறிக்கிறது. அந்த பணத்தை ரிக்கவர் செய்வதற்காக இவர்கள் கோர்ட்டு, வம்பு, வழக்கு என்று போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இது சில இடங்களில் புகுந்த வீட்டில் பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரளயமாகவும் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறுகிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, மேலும் மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுவின் நட்சத்திரம் உங்களை தூண்டிவிடும். சில நேரத்தில் தவறான விஷயங்களுக்கு கூட உங்களது மதி மயங்கும். யாரையாவது நம்பி பெருசாக நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு நினைத்து நிறைய இடங்களில் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும்.